எந்தெந்த தொகுதியில யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம கரூர் தொகுதியோட முக்கிய வேட்பாளர்கள் யார் அப்படின்றத பார்க்க போறோம். கடந்த 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் இந்த தொகுதி கடும் போட்டியை சந்திச்சுது. காங்கிரசின் வேட்பாளர் ஜோதிமணி அதிக வாக்குகளை பெற்று அஇஅதிமுகவின் தம்பிதுரையை தோற்கடிச்சாங்க. கரூர் லோக்சபா தொகுதி பலதரப்பட்ட மக்களை பிரதிபலிக்கக்கூடிய தமிழ்நாட்டோட முக்கிய தொகுதியா பார்க்கப்படுது. இந்த தொகுதியில கடந்த 2019ஆம் ஆண்டு 79.21% வாக்குகள் பதிவாச்சு. கரூர் லோக்சபா தொகுதியில இருக்கக்கூடிய 2024 வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தங்கவேல், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து செந்தில்நாதன், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜோதிமணி மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கருப்பையா ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுறாங்க. கரூர் மாவட்டம் மனோகரா ரவுண்டானா அருகில இந்திய கூட்டணி பாராளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்ப தமிழகத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட சுங்கச்சாவடிகளை நாங்கள் முற்றிலுமா அகற்றிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி பெற செஞ்சீங்கன்னா கரூர் மாவட்டத்துக்கு மாதம் 2 முறை நான் இங்கே வந்து உங்களோட குறைகளை நிவர்த்தி செய்து மக்களோடு மக்களாக பணியாற்றுவேன் அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையின் போது தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மையாருக்கு அதிமுகவிற்கும் பச்சை துரோகம் செய்தவர், வண்டி போட்டுக்கொண்டே பதவி வாங்கினார். இன்னைக்கு சசிகலாவை யார் என்று கேள்வி கேட்கிறார். சொந்த கட்சிக்கு பச்சை துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனியார். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. தேர்தல் பரப்புரையில் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்வோம், என்ன செய்கிறோமோ அதை தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. சொல்வதை செய்யும் கலைஞரின் பேரன் மு.க. ஸ்டாலின் மகன், சொல்வதை தான் செய்வோம், செய்வதையே தான் சொல்வோம் அப்படின்ட்டு இவர் சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் ஜோதிமணி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும். கை சின்னத்திற்கு வாக்குகளை நீங்கள்லாம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன சொன்னோமோ அதை செய்வோம் அப்படின்ட்டு வாக்கு சேகரித்தார். சொன்னதை செஞ்சாலும் செய்வதையே சொன்னாலும் மக்களாகிய நாங்கள் விழிப்போடு இருக்கிறோம் அப்படின்ட்டு, மக்களுக்கு நன்மை செய்பவர்களையே தேர்ந்தெடுப்போம் அப்படின்ட்டு மக்கள் இந்த தேர்தலை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. என்ன பதில் கொடுக்க போறாங்க அப்படின்றத நாம பார்க்கலாம். வல்லவன் உங்களில் ஒருவன்